தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவராக நியமனம் ஆயிருக்கு. அன்னைக்கு நீங்க அந்த கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்ணணும்னு அந்த ஒரு பேஷன் இருந்துச்சா உங்களுக்கு? 100% இருந்தது. நல்லா விளையாடி இருக்கலாம் அந்த வாய்ப்புகள் இருந்தா. பட் எனிவே சம்டைம்ஸ் நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்காம போறதும் உண்டு. இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்ல உலக சாம்பியன் பட்டத்தை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து கேர்ள்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி கிரிக்கெட் ஆடுறதுக்கு யாரும் அனுப்புறதில்ல. இப்போ பேரண்ட்ஸ் வந்து தேர் ஷோயிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொமோட் விமன் கிரிக்கெட். இனிஷியல் லீக் ஸ்டேஜஸில் வந்து அவங்க வந்து சுமாராக தான் விளாட்னாங்க. 2 மேட்ச் உதப்பட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஆட ஆரம்பித்தா தான் கிரிக்கெட் வின் பண்ண முடியும். நிறைய டீம் நிறைய டேலண்டடாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் செக்கப் ஆகி என்ன பண்ணுறோம், வின் பண்ணுற மேட்சை கூட சம்டைம்ஸ் லூஸ் பண்ணுறோம். பட் அவர் கேர்ள்ஸ் அவர் விமன் ஹேட் ரியலி பிளேட் வெரி வெல். இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ்னா அது கிரிக்கெட் தான். மோஸ்ட் லவுட் ஸ்போர்ட்டும் கூட கிரிக்கெட் தான். ஸோ அதனால நம்ம தமிழ்நாட்டிலே பிளேயர்ஸுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது. இல்லை, நிறைய இருக்காங்க, நிறைய திறமை வாய்ந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் இங்கேருந்து போகாததுக்கு என்ன காரணம்? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப காம்படிட்டிவ். திறமைசாலிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க. நான் வந்து எவ்வளோ காம்படிட்டிவாக கிரிக்கெட் ஆடணுன்றது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். எனக்கு கிடைச்சிருக்கு, கிடைக்காத வாய்ப்பு கிடைக்காத இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வெதர் ஐ டிசர்வ் டு பிளே இந்த டீம்ன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. கிரிக்கெட் ஆனால் யூ கேன் மேக் லிவிங் அவுட் ஆஃப் கிரிக்கெட் டுடே அண்ட் யூ கேன் கம் அப் இன் லைஃப். ஜாப் கிடைக்குது, நம்மள மாதிரி கார்பரேட். ஐ திங்க் என்டையர் இந்தியாவிலேயே அதிகமாக கார்பரேட் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது சென்னை தான், என்டையர் இந்தியாவிலேயே. ஒரே பிளேயர் 3 ஃபார்மெட் ஆடுறதுன்றது வந்து இப்போ கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. ஏன்னா அவங்களுடைய டெக்னிக்கையும் அவங்களோட டெம்பர்மெண்ட்டையும் மாற்றி ஆகலாம். முன்னொரு காலத்தில் எல்லாருமே வந்து ஒரே டீம் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. பொதுவாகவே இந்தியன் டீம் பிளேயர்ஸுக்கு ரெஸ்ட்ன்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து தேர்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செலக்டர்ஸ் வந்து நீங்கள் இந்தியன் டீமுக்கு ஆடாத நேரத்தில் லோக்கலில் டொமஸ்டிக்கை நீங்கள் ஆடணும், ஏன்னா உங்கள் ஃபார்ம் போட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் திறமசாலிக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து 2-3 பேர் ஒரே மாதிரி ஆடக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். 3 பேருமே நல்லா ஆடக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வரும்போது வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஸ்ரீனிவாசராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப வாழ்த்துக்கள். முதல்ல எங்களுடைய குழு சார்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம், உங்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும். நேர்காணலில் வந்து இந்த கேள்வியில ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். யார் இந்த ஸ்ரீனிவாசராஜ்? திடீர்னு கிரிக்கெட் சங்கத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோன்னே இவர் யார் அப்படின்ற ஒரு ஆவல் வந்து எல்லாருக்கும் உருவாயிருக்கும். ஸோ உங்கள் வாயில இருந்து கேட்குறேன் சார். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் இருந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். ஸ்கூல் லெவல் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் கிரிக்கெட்டும் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கேயும் கொஞ்ச நாள் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். இப்பயும் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கேன். பட் கிரிக்கெட் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பேஷன் இருக்குது. எஸ்பெஷலி நல்லா ஆடி கிரிக்கெட் ஆடி வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்காம போவோம், இல்லை ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போவோம். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு எனக்கு சின்ன போதுலேருந்தே ஒரு பெரிய எண்ணம் இருந்ததுனால அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துன்னு வந்து நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு 29 வயசில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 1200 எம்ப்ளாயிஸ் நம்ம கம்பெனியில் எம்ப்ளாய் பண்ணி ஒரு 150 கிரிக்கெட்டர்ஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதாவது நல்லா விளையாடி பெரிய லெவலுக்கு கவர்மெண்ட் ஜாப் போக முடியாமையோ இல்லை பெரிய லெவல் போக முடியாமல் டிசர்விங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 20 வருஷமாக நான் நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட அசோசியேட் ஆகி ஒரு டீம் வாங்கி அதுக்கப்புறமா 2 டீம் ஆகி இன்றைக்கி சொந்தமாக ஒரு 5 டீம் வச்சுருக்கோம். ஒரு 6 டீம் வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸோ ஒரு 11 டீம் நம்மக்கிட்ட இருக்குது. பிளேயர்ஸ் மாத்திரம் இல்லாமல் கோச்சஸ்ஸு, ஃபிசியோஸு, ட்ரெயினர்ஸு எல்லாருக்குமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து எல்லாம் ஒரு 20 வருஷமாக நம்மளோட எம்ப்ளாயிஸாக இருக்கோம். ஸோ கிரிக்கெட் மேலே இருக்கிற ஒரு பேஷன்னாலையும் அது மேலே இருக்கிற பெரிய ஈடுபாடாலையும் நான் வந்து இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே ஈர்க்கப்பட்டேன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கணும், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு காரணம் இந்த ஸ்போர்ட்ஸும் கிரிக்கெட்டையும் வச்சுன்றதுக்காக நான் இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே நான் அடியெடுத்து வச்சேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக ஆஃபீஸ் வச்சுருக்கோம். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நல்ல பிளேயர்ஸ்லாம் கூட நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவும் ஆஃபீஸஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து வெளியில் ஸ்டேஷனில் ஆடுறவனும் நம்ம
கம்பெனி டீமுக்கும் சரி நம்மளோட லீக் டீமுக்கும் வந்து ஆடுறாங்க. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்க முடியுமோ அந்த இடத்துல எல்லாருக்குமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கதை, எங்கேருந்து எப்படி வந்தோன்னு. ஸோ பிஸ்னஸ் டு கிரிக்கெட் இது 2 தான் என்னுடைய பேஷன். பிஸ்னஸ் வந்து என்னுடைய டே டு டே லிவிங் லைஃப், கிரிக்கெட் இஸ் மை பேஷன். ஸோ தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவராக இன்னைக்கு வந்து நியமனம் ஆயிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் சார் அசோசியேஷன் ப்ளஸ் கிரிக்கெட்டோட க்ரோத்துக்கான இது? அதாவது வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரன் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா அண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆல்சோ. இன்ஃபேக்ட் வந்து பிசிசிஐ வந்து இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் தமிழ்நாடு இன் சென்னை. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் 5 மேட்ச் இங்கே தான் ஆடியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய பிளேயர்ஸ் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இந்த லாஸ்ட் மெனி இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பண்ணாததை நிறைய பண்ணியிருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் சேட்டலைட் சென்டர்ஸ் நம்ம வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல், சேலம், திருச்சியிலலாம் நிறைய சேட்டலைட் சென்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கேருந்து போய் பிளேயர்ஸ், ஸ்டேட் பிளேயர்ஸ்லாம் அங்கே போயிட்டு எல்லா கேட்டகரியும் அண்டர் 30, அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19, அண்டர் 23 ரஞ்சி ட்ராஃபி பிளேயர்ஸ்லாம் அங்கே கேம்ப் போய் விளையாடுறதுக்கும் ரூம்ஸ் எல்லாம் கொடுத்து, இன்ஹவுஸ் ரூம்ஸ்லாம் கொடுத்து ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆல்ரெடி இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத வந்து எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணி நிறைய கிரிக்கெட்டர்ஸை நம்மளால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றதை இந்த வருஷத்துலேருந்து நம்ம அதை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி சில இடத்துல ஆரம்பித்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இன்னும் சில சேட்டலைட் சென்டர்ஸ்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதை ஃபுல் யூட்டிலிட்டி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா டீப் டவுன் இந்த வில்லேஜ் சைட்லேயோ சரி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் சைட்லேயோ சரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து நமக்கு அங்கேருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த கிரிக்கெட்டுன்றது சில காலங்களுக்கு முன்னாடி சென்னையில் தான் நிறைய ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ சென்னை மாத்திரம் ஆடாமல் அது அப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் சென்னைக்கு போய் இப்போது சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தேனி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போயிட்டு அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்து பிளேயர்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு ஆடி, ஸ்டேட்லேருந்து ஐபிஎல்க்கு ஆடி, ஐபிஎல்லேருந்து இன்றைக்கி இந்தியா ஆடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து எவ்வளோ பிளேயர்ஸ் நம்மளால் யங்ஸ்டர்ஸை உருவாக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் உருவாக்குனா நமக்கு ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுலேருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு ஆடுவாங்க. அது இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட்டும் நல்லாயிருக்கும். நம்மளால் தமிழ்நாட்டிலேருந்து நல்ல திறமையான கிரிக்கெட்டர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தோமா. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் 3 இயர் பிளான் சார். நம்ம சார் ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுறத கேட்கும்பொழுது எனக்கு ஒரு கேள்வி இங்கே என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து இந்திய அணியில் இடம்பெறக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்கள்னு பார்த்தா ரொம்ப சொற்பமான அளவு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான். சமீபமாக பார்த்தா விஜய் சங்கர் அவர் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் இங்கேருந்து போகாததுக்கு என்ன காரணம்? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப காம்படிட்டிவ். ஓகே, ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 பேர் இந்தியன் டீமில் இப்போ விளையாடிட்டு இருக்கிறாங்க கரண்ட்லி பார்த்தீங்கன்னா. ஸோ மொத்தமே 15 பேர் தான் ஆட முடியும். 37 ஸ்டேட் இருக்குது. ஒரு ஸ்டேட்டும் காம்படிட்டிவ் ஆடுறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பிளேயரும் கணக்கு வச்சா 37 பிளேயரை நம்மளால் அகாமடேட் பண்ண முடியாது. பட் அதில் ஒரு 16 பிளேயரில் நம்ம பிளேயர் 4 பிளேயர் ஆடுறாங்கன்னும் போது அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா கரெக்ஷன்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதா இருந்தால் அதை ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு நிறைய ஏன்னா சிஸ்டம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. ஸோ இப்போ அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த மார்ஜின் ஆஃப் எரர் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ அதனால காம்படிட்டிவ்னஸ் நிறைய இருக்குது, டெக்னிக்ஸ் நிறைய வந்துச்சு, திறமசாலிகள் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, எல்லாருமே நல்லா கிரிக்கெட் ஆடுறாங்க. இந்தியாவில் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ்னா அது கிரிக்கெட் தான். மோஸ்ட் லவ்டு ஸ்போர்ட்டும் கூட கிரிக்கெட் தான். ஸோ அதனால நம்ம தமிழ்நாட்டிலே பிளேயர்ஸுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது இல்லை, நிறைய இருக்காங்க, நிறைய திறமை வாய்ந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. கரெக்டான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்து விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎல்னு சொல்லி தமிழ்நாடு பிரீமியர் லீக், ஐபிஎல்க்கு அப்புறம் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தட் இஸ் த செகண்ட் பெஸ்ட் ரன் டோர்னமெண்ட் இன் இந்தியா. அதுலேருந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் உருவாக்கி நம்ம டிஎன்பிஎல்லேருந்து ஐபிஎல் நடராஜன்லாம் ஆடினார், வருண் சக்கரவர்த்தி ஆடினார், அதுக்கப்புறம் அவங்களாம் இப்போ இந்தியா ஆடினாங்க. ஸோ நம்ம கிரிக்கெட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்ன மாதிரி ஃபார்மட் கிரிக்கெட்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதான் முக்கியமான விஷயம். T20க்கு நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, 50 ஓவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோமா, இல்லைனா டெஸ்ட் மேட்சுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோமா. ஏன்னா இப்போ கேட்டகரிஸ் ஆஃப் பிளேயர்ஸு நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆயிடுச்சு. ஒரே பிளேயர் 3 ஃபார்மட் ஆடுறதுன்றது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. ஏன்னா அவங்களுடைய டெக்னிக்கையும் அவங்களோட டெம்பர்மெண்ட்டையும் மாற்றி ஆகணும். முன்னொரு காலத்தில் எல்லாருமே வந்து ஒரே டீம் தான் வந்து எல்லாத்துக்குமே ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. 5 நாள் டெஸ்ட் மேட்ச் ஆடினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்னிக்கை மாற்றி கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி, டர்னர் விக்கெட்டோ இல்லை பேசி விக்கெட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஆடணும். 50 ஓவர்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடப் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி ஆட வேண்டியது இருக்கும். 2020னா டே
ஒன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி 3 ஃபார்மேட்டுக்கு உண்டான பிளேயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடைச்சாங்கன்னா 3 ஃபார்மேட் ஆடுவாங்க. பட் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த 3 ஃபார்மேட்டையும் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா த்ரூ அவுட் த இயர் அவங்களுக்கு ஆட வேண்டிய நிலைமை வரும். வேர் அண்ட் டேர் நிறைய வந்துடும். அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நம்ம பார்க்க வேண்டியது. பொதுவாகவே இந்தியன் டீம் பிளேயர்ஸுக்கு ரெஸ்ட்ன்றதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தேர்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செலக்டர்ஸ் வந்து நீங்கள் இந்தியன் டீமுக்கு ஆடாத நேரத்தில் லோக்கலில் டொமஸ்டிக்கை நீங்கள் ஆடணும், ஏன்னா உங்கள் ஃபார்ம் போட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா T20க்கு ஒரு டீம் வச்சுருக்கோம், 50 ஓவர்ஸ்க்கு ஒரு டீம் வச்சுருக்கோம், டெஸ்ட் மேட்ச்க்கு ஒரு டீம் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 3 பிளேயரை 4 பிளேயரை தான் ஏதாவது ஒரு டீமில் 2 பேர் இருப்பாங்களே தவிர எல்லா பிளேயரும் எல்லா டீம்லேயும் இருக்கிறது இல்லை. சார், நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஸ்கூலில் கிரிக்கெட் விளையாடும்போது நீங்கள் பேட்ஸ்மேனா இல்லை? பேட்ஸ்மேன், பார்ட் டைம் பவுலர் போடுவேன். நான் ஒன்றும் ரொம்ப ஹைலி காம்படிட்டிவ் கிரிக்கெட்லாம் இல்லை. ஸ்கூல் கிரிக்கெட் ஆடினேன், கொஞ்சம் லீக் கிரிக்கெட் ஆடினேன், கொஞ்சம் காலேஜ் கிரிக்கெட் ஆடினேன். அவங்க நல்லா விளையாடி இருக்கலாம் வாய்ப்புகள் இருந்தா. பட் எனிவே நமக்கு இல்லாதது இன்னொருத்தருக்கு. அன்னைக்கு நீங்க அந்த கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஒரு டீம்ல போய் ஜாயின் பண்ணுன்ற அந்த ஒரு பேஷன் இருந்துச்சா உங்களுக்கு? 100% இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, ஸ்பான்சர்ஸ் ரொம்ப கம்மி, கார்பரேட்ஸ் நிறைய உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதில்ல. நம்மளே காசு போட்டு நம்மளே டீமுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு, பால் வாங்குறதுக்கு, பேட் வாங்குறதுக்கு எல்லாம் பண்ணிட்டு போகணும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு பிளேயருக்கு வந்து இட் ஹஸ் பிகம் எ லிவிங் டுடே. நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டர் இன்றைக்கி வந்து இது கிரிக்கெட்டை ப்ரொஃபஷனாக எடுக்கிற லெவல் ஆகிடுச்சு. அன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் கிரிக்கெட்டரை வந்து நீங்கள் வந்து பேஷனாக தான் ஆட முடியும். நீங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா படிப்பா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா கிரிக்கெட் ஆடலாம், கிரிக்கெட் ஆடி உனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. கிரிக்கெட் ஆனால் யூ கேன் மேக் லிவிங் அவுட் ஆஃப் கிரிக்கெட் டுடே அண்ட் யூ கேன் கம் அப் இன் லைஃப். ஜாப் கிடைக்குது. நம்மள மாதிரி கார்பரேட், ஐ திங்க் என்டையர் இந்தியாவிலேயே அதிகமாக கார்பரேட் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது சென்னை தான், என்டையர் இந்தியாவிலேயே. ஸோ தட் இஸ் சம்திங் வெரி குட். இன்றைக்கி நீங்கள் சென்னையில் கிரிக்கெட் ஆடினீங்கன்னா, நல்லா ஆடினீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, பேங்க் ஜாப் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயே ஆடி ரிட்டையர்ட் ஆகிற பிளேயர்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனிலேயே ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டு 20 வருஷம் 25 வருஷம் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸும் இருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் யூ கேன் மேக் எ லிவிங் அவுட் ஆஃப் கிரிக்கெட். இது ஒன்லி ஃபார் கிரிக்கெட். அது கிரிக்கெட்டர்ஸ் ஃபியூ அத்லெட்ஸ்க்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கிற யூனோ ஸ்போர்ட்டுக்கு நம்மளால் வந்து ஸ்பான்சர் பண்ணுறது இட்ஸ் மோர் ஈஸி. சார், நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு செலெக்ஷனுக்கு போகணுன்னு விரும்பி அந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கையில் எழுதி போகிறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கா? இல்லை, அந்த காலத்துலேயும் நல்ல கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து எவ்வளோ காம்படிட்டிவாக கிரிக்கெட் ஆனன்றது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். எனக்கு கிடைச்சிருக்கு, கிடைக்காத வாய்ப்பு கிடைக்காத இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வெதர் ஐ டிசர்வ் டு பிளே இந்த டீம்ன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. மேபி நான் என்ன கேட்டிங்கன்னா எஸ்ன்னு சொல்லுவேன். பட் செலக்டர்கிட்ட கேட்டால் தான் நான் அந்த அளவுக்கு எக்யூப்டாக இருந்தேன்னா நான் ஆடக்கூடிய திறமை இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஐ ஹேவ் நோ ரிக்ரெட். Okay, if I am not able to play cricket, it's fine, but I'm very happy that I'm able to support cricket, which is very important for me. சார், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பேச்சு வந்து ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். தொடர்ந்து திரைப்படங்களில் கூட பேசப்பட்டிருக்கு. என்னன்னா, தமிழ்நாடு கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஒரு சாராருக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, எல்லாருக்குமான ஒரு சரிசமமான ஒரு முக்கியத்துவமோ இல்லை வாய்ப்போ இங்கே வழங்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரக்கூடிய கால சூழலில் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அந்த விஷயங்கள் வந்து மாறுமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் திறமசாலிக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் எ செலக்டர் கால். 2-3 பேர் ஒரே மாதிரி ஆடக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். 3 பேருமே நல்லா ஆடக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வரும்போது யாரையாவது ஒருத்தர் தான் எடுக்க முடியும். அந்த 2 பேருக்கு இட்ஸ் எ லாஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, பட் கெயின் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பிளேயர் மேலே போனால் ஓகே. பட் அந்த 2 பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் அவருக்கு ஈக்குவலாக ஆடினேன், பெட்டராக ஆடினேன்னு சொல்லுவாங்க. அதனால் சம்டைம்ஸ் இட்ஸ் எ டிஃபிகல்ட் கால் டு டேக் ஃபார் த செலக்டர்ஸ். இவர் எடுக்கலாமா அவர் எடுக்கலாமா, ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி திறமை இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன கேட்டிங்கன்னா செலக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தேவ் டன் அ ஃபேர் ஜாப். யாருமே வந்து வின் பண்ணணுன்றதுக்கு தான் டீம் எடுப்பாங்க. That is very important as far as state cricket is concerned or city cricket is concerned. என்ன பேர் கேட்டிங்கன்னா close to 100% they would have definitely taken a call for the benefit of the team. Sometimes நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்காம போகிறதும் உண்டு. சம் கேசஸில் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஐடென்டிக்கலாக ஒரு 3 பிளேயர் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் தான் எடுக்கும்போது அடுத்த 2 பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும். அது வந்து விளையாட்டின் விதி, அது ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. பட் திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர். சார், இந்தியாவில் நம்ம டோர்னமெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஐபிஎல், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஎன்பிஎல், இதுக்கு அடுத்து ரஞ்சி ட்ரோஃபி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ்நாடு அணியில் வந்து அதை பலப்படுத்துவதற்கு தொடர்ந்து கோப்பைகளை
வெற்றி பெறுவதற்கான அந்த முயற்சிகள் எந்த அளவில் இருக்கு? இல்லை, அது நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நான் அது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிறைய ஃபார்மேட் வந்ததுனால பிளேயர்ஸ் அடாப்டபிலிட்டி கொஞ்சம் யூனோ இஸ் a சேலஞ்ச் ஃபார் அஸ். இப்போ 2020 நம்ம ட்ராஃபி வின் பண்ணோம். 50-50 ஓவர்ஸ் ஆல் இண்டியா ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். ரஞ்சி ட்ராஃபி 1988 வின் பண்ணோம், இன்னும் வின் பண்ணலை. ஆனால் 2-3 வாட்டி ஃபைனல்ஸ் போனோம், செமிஃபைனல்ஸ் போனோம், குவாலிஃபை ஆனோம். வி வென்ட் க்ளோஸ். பெரிய கேப், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. வி வென்ட் க்ளோஸ் பட் வி வர் நாட் ஏபிள் டு கிராஸ் த லைன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம், அதுக்கு அந்த லாங்கர் ஃபார்மேட்டுக்கு உண்டான பிளேயர்ஸை இப்போ நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக வந்து வெகு விரைவில் அந்த ரஞ்சி ட்ராஃபியை நம்ம வின் பண்ணுவோன்ற எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது சார். சரி, நீங்கள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரொஃபஷனலாக விளையாடக்கூடியவங்களுக்கான ஸ்பேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ சென்னையில் சிட்டிலே எடுத்திங்கன்னா கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். இன்னும் வந்து நீங்கள் இன்னும் அதர் ஏரியாஸ் திருச்சி, மதுரை, கோவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோவையில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த விளையாடுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ப்ரொஃபஷனல் கிரவுண்ட்ஸ் அதை பில்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கார்பரேட்ஸ் ஹவ் கம் இன் டு த பிக்சர். நிறைய காலேஜ் உள்ள வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் வந்து ஒரு 4 கிரவுண்டு டிஎன்சி எடுத்திருக்கு. டர்ஃப் விக்கெட் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து 4 கிரவுண்டு டிஎன்சி தான் செலவு பண்ணியிருக்கு. அங்கே போய் நம்ம விளையாடலாம். டிஎன்சிக்கு வந்து சேப்பாக் கிரவுண்டை தவிர வேறு எந்த கிரவுண்டு இல்லை. பட் ஆனால் மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கிரவுண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ் தான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு. அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லையும் அங்கே இருக்கிற காலேஜ் கிரவுண்டோ, ஸ்கூல் கிரவுண்டோ தே ஹவ் கம் ஃபார்வர்ட் டு கிவ் டு அஸ். ஸோ ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் கிரிக்கெட், டு ப்ரொமோட் கிரிக்கெட். ஸோ அதனால் ஒரு இடத்துலையும் இப்போ கிரவுண்டு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் டிஎன்சியும் தங்களுக்கு சென்னையிலையோ இல்லை சென்னைக்கு அருகாமையிலோ ஒரு கிரவுண்டு வாங்குறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்ட்ரிக்ஸ்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் ஒரு கிரவுண்டு வாங்கி கொடுக்கறதுக்கும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய இடத்துல கிரவுண்ட் இருக்குது. பட் என்னன்னா வந்து எல்லாம் டர்ஃப் கிரவுண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 50% 60% டர்ஃபில் இருக்குது, மீதியெல்லாம் மேட்டிங் விக்கெட்டாக இருக்குது. ஏன்னா டர்ஃப் விக்கெட்டுன்றது வந்து மெயின்டைனிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு ப்ராப்பர் க்யூரேட்டர் இருக்கணும், அதை ப்ராப்பர் மேனேஜ் பண்ணணும், மழை வந்தால் அதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் அந்த டர்ஃப் விக்கெட் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ண முடியுமோ சென்னைக்குள்ளேயும் சரி சென்னைக்கு வெளியிலையும் சரி அதை நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கோவை அந்த ஸ்டேடியம் எந்த லெவலில் இருக்குது? அது இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய மீட்டிங்லாம் நடத்தியிருக்காங்க. அவங்க டெஃபினட்டாக அந்த கிரவுண்டை கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ்லலாம் போனீங்கன்னா 3-4 இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் சேப்பாக்கை தவிர வேறு எந்த ஸ்டேட்லையும் எந்த ஸ்டேடியமும் இல்லை இன்டர்நேஷ்னலாக விளையாடுறதுக்கு. கவர்மெண்ட் வந்து ஷோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்பெஷலி லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெவலப்பிங் ஸ்போர்ட்ஸ். ஓகே, அதில் கிரிக்கெட்டில் தே வாண்ட் டு டெஃபினெட்லி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மனி அண்ட் மேக் ஷுர் தட் தே வாண்ட் டு ப்ரமோட் கிரிக்கெட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி அத்லெட்டிக்ஸோ சரி, இல்லைனா வேறு ஏதாவது ஸ்விம்மிங்கோ சரி, செஸ்ஸோ சரி, எனி ஸ்போர்ட் வந்து டுடே கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் lot of time and energy because they want to make Tamil Nadu is one of the best sports state in the country, which is a very very good sign. இப்போ அந்த கிரவுண்டு வந்து இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஐ ஹர்ட் that they are planning on giving tender for constructing a stadium which is underway. I think it will start sooner or later, which is a good sign. அங்கே வந்து இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ன்றது வந்து அது போஸ்ட் பண்ணுறது பிசிசிஐ. அந்த பிசிசிஐ இப்போ சென்னைக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த கிரவுண்டுக்கு போஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த கிரவுண்டு வந்து நம்ம டிஎன்சி அஃபிலியேட்டடாக இருக்கணும் ஒன்று. அப்புறம் நம்ம அந்த அஃபிலியேஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், பிசிசிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் பிசிசிஐ வில் டேக் அ கால் வெதர் டு போஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் தேர் ஆர் நாட். அதுக்கு அளவுக்கு அந்த கிரவுண்ட் வந்து இருக்கணும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று, கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸ், தங்குற ஹோட்டல்ஸு, ஃப்ளைட்ஸ் எவ்வளோ வந்து போகுது, அவங்க வந்தாங்கன்னா, ஏன்னா இன்டர்நேஷ்னல்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிசிசிஐ ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பட் அதுக்கு உண்டான நம்ம வேலைகளை நம்ம செஞ்சால் தான் அது நமக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் சார் அந்த மாதிரி விஷயம் நடக்குது? 2-3 வருஷத்தில் ஸ்டேடியம் கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கட்டுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் அது வந்து ஓப்பன் இடம். ஸோ அதனால் அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால் கடகடன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் மேக்ஸிமம் கட்டி முடிச்சிருவாங்க. பட் ஒன்ஸ் நம்ம டிஎன்சியோட அவங்க வந்து ஆல்ரெடி டிஎன்சியோட பேசின்னு தான் இருக்காங்க, அஃபிலியேட் ஆகிட்டாங்கன்னா தென் நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டும் ப்ளேஸ் பண்ணலாம், பிசிசியும் அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த தருணங்கள் நீங்கள் வந்து பதவியேற்றக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்டில் உலக சாம்பியன் பட்டத்தை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது விமன் கிரிக்கெட்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாப்புலராகினே வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர் ஆகோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி கேர்ள்ஸ் விமன் வேர் தேர் டு ப்ளே கிரிக்கெட்.
இப்போ நம்ம கம்பெனியே பர்சனலாக என்ன பண்ணியிருக்கிறோம், விமன் கிரிக்கெட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவல்லலாம் நிறைய டோர்னமெண்ட் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி பேர்லேயே பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடிலாம் வந்து கேர்ள்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி கிரிக்கெட் ஆடுறதுக்கு யாரும் அனுப்புறதில்ல. இப்போ பேரண்ட்ஸ் வந்து தேர் ஷோயிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ப்ரொமோட் விமன் கிரிக்கெட். அவங்களே கேர்ள்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. அவங்களாம் வந்து நிறைய வந்து இப்போ கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சிட்டியில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிட்டி டீம் நல்லா பண்ணிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் சைட்லேயும் இப்போ கிரிக்கெட்டு பாப்புலராகி வந்துருக்குது. த மோர் அண்ட் மோர் யூ பிளே கிரிக்கெட், த மோர் அண்ட் மோர் பெட்டர் கிரிக்கெட்டர்ஸ் யூ வில் கெட். as far as கிரிக்கெட் இஸ் கன்சர்ன். கிரிக்கெட் அப்படி தான், எவ்வளோ கிரிக்கெட் ஆடுறீங்களோ அவ்வளோ பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நம்ம கையில் நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கும் நல்ல பிளேயரை எடுக்கிறதுக்கு. இப்போ அது ரொம்ப பாப்புலர் ஆகி வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் நம்ம எஸ்பெஷலி இந்தியன் டீம் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும், அவங்க வந்து ஆஸ்திரேலியாவை வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோரை பீட் பண்ணும்போது தேர் கான்ஃபிடன்ஸ் லெவல் வர் வெரி வெரி ஹை. ப்ளஸ் தே லேர்ன் டு ஹேண்டில் ப்ரெஷர். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம ஆட ஆரம்பித்தோம் தான் கிரிக்கெட் வின் பண்ண முடியும். நிறைய டீம் நிறைய டேலண்டடாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் செகண்ட் ஆகி என்ன பண்ணுவாங்க, வின் பண்ணுற மேட்சை கூட சம்டைம்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. பட் அவர் கேர்ள்ஸ், அவர் விமன் ஹேட் ரியலி பிளேட் வெரி வெல். அந்த அந்த ஆஸ்திரேலியா மேட்ச் வாஸ் வெரி வெரி க்ரூஷுவல். நம்ம செமிஃபைனல்ஸில் வின் பண்ணது. அது வந்தவொடனே நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் இட் இஸ் பிகம் லிட்டில் மோர் ஈஸி ஃபார் அஸ் டு டூ இட். பிகாஸ் இனிஷியல் லீக் ஸ்டேஜஸில் வந்து அவங்க வந்து சுமாராக தான் விளாட்னாங்க. 2 மேட்ச் உதப்பட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் தே டிட் நாட் லூஸ் கான்ஃபிடன்ஸ். தே பிலீவ்ட் இன் தெம் செல்ஃப் அண்ட் தே கேம் அவுட் ஆல் அவுட் அண்ட் தே புட் தேர் 100% எஃபர்ட். It was a fantastic performance. It's a very good news for India and we will see more women cricket will get popular because நம்ம வந்து 1983 வேர்ல்ட் கப் அடிச்ச உடனே கிரிக்கெட் கொஞ்சம் பாப்புலராக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பெரிய பிளேயர் லைக் சச்சின், ராகுல் டிராவிட், விராட் கோலி வர என்ன ஆச்சு, கிரிக்கெட் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி விமன் கிரிக்கெட்டில் இப்போ நம்ம அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணது நிறைய பேரண்ட்ஸை அவங்களுடைய குழந்தைங்கள, பெண் குழந்தைங்கள ஊக்குவிக்கும். கேர்ள்ஸையோ இல்லைனா காலேஜ் படிக்கிற பசங்களையோ ஊக்குவிக்க ஆரம்பிச்சுன்னா நிறைய பிளேயர்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து டீம் லைக் ஆஸ்திரேலியா மாதிரி டீம் கூட நம்மளால் காம்படிட்டிவாக 100% நம்மளால் பெட்டராக அவங்களுக்கு ஈக்குவலாகவோ பெட்டராக விளையாட நம்மளால் முடியுன்றது தான் சார் என்னுடைய கருத்து. ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை கிரிக்கெட் பக்கம் கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய ஒரு கதவை திறந்து விட்டுருக்கு அப்படின்னு. எக்ஸாக்ட்லி நம்மளதையும் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்த பாஸ்ட் தமிழ்நாடுலையும் இந்தியாவுக்கு ஆடி இருக்காங்க. அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அவங்க இப்போ கோச்சாக இருக்கிறாங்க, செலக்டராக இருக்கிறாங்க. கிரிக்கெட் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி பேஷனாக இருந்தது, இப்போ இட்ஸ் அ ப்ரொஃபஷன். தெர் இஸ் எ லிவிங். இஃப் யூ பிளே கிரிக்கெட் யூ கேன் செட்டில் டவுன் இன் யர் லைஃப் அண்ட் யூ கேன் டெஃபினெட்லி மூவ் ஃபார்வர்ட். சார் இந்த ஒரு விஷயம் நீங்கள் திரும்ப சொல்கிறதுனால கேட்குறேன். ஒரு ஸ்போர்ட் அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணும்போது இருக்கக்கூடிய விஷயமும் ஒரு ஜாபுக்காக ஒரு ஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேருடைய முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு வேலை வாங்கிட்டா செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எது இன்னைக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஒலிம்பிக் மாதிரியான ஒரு தங்கப்பதக்கங்களை வின் பண்ணுன்ற அந்த ஒரு எய்மோட நம்ம டிராவல் பண்ணும்போது இது வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஜாபை தாண்டி இவங்களை வந்து முழுமையாக சரி, அது வந்து டிபெண்டிங் அப்பான் ஃபேமிலி சுச்சுவேஷன். இப்போ ஃபேமிலி வந்து இஸ் நாட் டிபெண்ட் ஆன் தட் பர்டிகுலர் பர்சன் பிளேயர்னு வச்சுங்களேன். நீ நல்லா விளையாடுப்பா, நீ நல்லா விளையாடுமா, நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவன் கெரியரை வந்து ப்ரொஃபஷ்னலாக கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் ஃபேமிலி வந்து அவரோட ஜாபை டிபெண்ட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அவர் என்ன பண்ணுவார், ஜாபு மேலே நிறைய கான்சென்ட்ரேஷனை போட்டுட்டு என்ன பண்ணுவார், வேலை கிடைச்சோன்னா ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் அப்படியே டெவல்யூட் பண்ணுவார். ஹி வில் ஸ்டில் பிளே. நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு மோட்டிவேஷனு இருக்காது. ஏன்னா பிகாஸ் அவருக்கு வேலை கிடச்சிடுச்சு, மாதம் சம்பளம் வருது, குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி போயிடும். டிபெண்டிங் அப்பான் பர்சன் டு பர்சன் அவங்க அப்ஜெக்டிவ் என்னன்றது. இப்போ ஸ்போர்ட் நம்ம ப்ரொஃபஷனாக எடுத்து நான் இந்தியா விளாட்ணும், இன்டர்நேஷ்னல் விளாட்ணுன்றவங்க தேல் கீப் புஷிங் தெம் செல்ஃப். பட் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேலை கிடைச்சா போதும், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகினா ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு சவுத் ஜோனோ அது மாதிரி ஏதாவது ஆடிட்டு வேலையை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தே வில் ப்ராபப்ளி வில் நாட் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தெம் செல்ஃப் டு ப்ரொமோட். பட் நீங்கள் வெளி கண்ட்ரிலாம் போனீங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல்னால் தே ஆர் ப்ரொஃபஷ்னல்ஸ். வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அவங்க கண்ட்ரிக்கான அவங்களுக்காக பதக்கம் வின் பண்ணணுன்ற எய்ம் அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயோ சரி, சைனாலேயோ சரி, அதில் தான் அவங்க நிறைய தங்க பதக்கத்தெல்லாம் நிறைய வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே என்னென்னா வந்து நம்ம வந்து ஒருத்தரை நம்பி ஃபேமிலி டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ அவங்க ஸ்போர்ட் எடுக்கணுமா ஃபேமிலி எடுக்கணுமான்னு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது சம்டைம்ஸ் தே சூஸ் டு சப்போர்ட் த ஃபேமிலி தென் தி ஸ்போர்ட். அந்த நேரத்தில் தான் இது என்ன ஆகிடுது, கெரியர் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுது. அதர்வைஸ் இப்போ ஃபேமிலி சப்போர்ட்டிங் தெம், ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் யூ,
டெஃபினட்டாக நீங்கள் வந்து பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா, இஃப் நாட் டுடே ஒன் டே தே வில் டெஃபினெட்லி பே ஃபார் இந்தியா. நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச முடிஞ்சது. மிக்க நன்றி சார் உங்களுடைய. தேங்க்யூ சார்.